வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்றத பார்க்க போறோங்க. அந்த மாதிரி தீபம் ஏற்றதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கூடவே அன்றைய தினம் காமாட்சி அம்மன் விளக்கில் நம்ம எந்த மாதிரி முறைப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை அன்றைய நாள் முதல், அதாவது இந்த வரக்கூடிய கார்த்திகை தீபம் நாள் முதல் கொண்டு நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தீருங்க. தீராத கடன் பிரச்சனையை கூட சுலபமாக இந்த முறைப்படி நீங்கள் விளக்கு ஏற்றி வந்தீங்க அப்படின்னா தீர்த்து கொள்ள முடியுங்க. அந்த மாதிரி ஒரு சுலபமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம். அதுவும் கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த முறைப்படி நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை தொடர்ந்து ஏற்றி கொண்டே வரும்பொழுது பண வரவு அதிகரிக்குங்க. பண பற்றாக்குறை நம்ம வீட்டில் இனி இருக்கவே இருக்காதுங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான வழிமுறை. இது எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுங்க. முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பணக்காரங்க மேலும் பணக்காரர்களா ஆயிட்டே இருக்காங்க, ஏழைகள் மேலும் ஏழைகளா ஆயிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பணக்காரர்களுக்கு பணம் குட்டி போட்டுட்டே இருக்கு, ஏழைகளுக்கு வட்டி குட்டி போட்டுட்டே இருக்கு. கடன் வாங்கிய பின்பு கடனுக்கு வட்டி கட்டியே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருது. அப்புறம் அசல் தொகையை எங்க இருந்து தான் நம்மளால செலுத்த முடியும்? அசல் தொகைக்கு நிகரான வட்டி கட்டியும் கடனை அடைக்க முடியாமலும் தவித்து வருபவங்க ஆன்மீக ரீதியில இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பார்க்கலாங்க. இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம். சக்தி வாய்ந்த வழிபாட்டு பரிகாரம்னு சொல்லலாங்க. உங்களுக்கு தொடர்ந்து 48 நாள் இந்த பரிகாரத்தை செய்துவாங்க. அதுவும் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு. இப்படி கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களோட வேண்டுதல் உடனே பழிக்குங்க. குறிப்பா கடன் சுமை உள்ளவங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, அது காமாட்சி அம்மன் விளக்கு. காமாட்சி அம்மன் அமர்ந்திருக்கிறபடி இரு பக்கமும் கரும்பு வச்சிருக்கிறபடி விளக்கு தான் நம்மளுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்வோம். அது தவிர கஜலட்சுமி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு அப்படின்னு உங்க வீட்டில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை அந்த விளக்கு வைத்து செய்யலாம். இப்போ எங்க வீட்டில் கஜலட்சுமி விளக்கு தாங்க இருக்கு. ஏன்னா 2 பக்கமும் யானை வைத்து இருக்கும். அந்த விளக்கை வைத்து தான் நான் இந்த பரிகாரத்தை செய்து வருவேன், பண வரவு இருக்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கு அப்படின்றவங்க நீங்க வெளியில புதிதா ஒரு காமாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கிக்கோங்க. காமாட்சி அம்மன் உட்கார்ந்துருப்பாங்க, பக்கத்துல 2 கரும்பு இருக்கும். அது மாதிரி பார்த்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்க வாங்கிக்கோங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு கண்டிப்பா காமாட்சி அம்மன் விளக்கு தேவைங்க. இப்ப நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கிட்டீங்க. இப்ப கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்து பூஜை அறையில இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் செய்துடுங்க. பூஜை அறையில அரிசி மாவால சிறிதா ஒரு கோலம் போட்டுக்கோங்க. சாயந்தரம் நம்ம எப்பயும் போல கார்த்திகை தீபத்துக்கு தீபங்கள்லாம் ஏற்றுவோம். அது எத்தனை ஏற்றணும் அப்படின்றத பின்னால சொல்றேங்க. இப்ப நீங்க அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்தத்துல இதெல்லாம் செய்திடுங்க. பூஜை அறையில அரிசி மாவால கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேல ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க. சிறிய பித்தளை தட்டா இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த பித்தளை தட்டுல கொஞ்சம் போல பச்சரிசியை கொட்டிக்கோங்க. பச்சரிசிக்கு மேலதான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கணும். அதாவது கோலம் போட்டுக்கிறீங்க, அந்த கோலத்துக்கு மேல ஒரு பித்தளை தட்டு வைக்கிறீங்க. இந்த பித்தளை தட்டுக்கு மேல பச்சரிசியை கொட்டிட்டு அதுக்கு மேலதான் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கணும். அந்த காமாட்சி அம்மன் விளக்குல நெய் ஊற்றியோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்க தீபம் ஏற்றலாம். கடன் சுமை குறையணும் அப்படின்னா நெய் ஊற்றி ஏத்துங்க. நெய் ஊற்றி ஏத்துறதுக்கு 48 நாள் தொடர்ந்து ஏற்ற முடியாது அப்படின்றவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாங்க. நெய் ஊற்றி ஏத்துனீங்க அப்படின்னா நல்ல பண வரவு இருக்குங்க.
மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதனால நெய் ஊத்துறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றலாம். அதுவுமே சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தருங்க. அதில் தாமரை தண்டு திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்களோட கடன் சுமை குறையணும் அப்படின்னு சொல்லிட்டோம், கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னும் உங்கள் குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மனதார 10 நிமிடம் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்க நமஸ்காரம் பண்ணிட்டு ஊதுவத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்துக்கோங்க. தீபச்சுடரை உள்வாங்கி தீபச்சுடரை பார்த்து உங்களோட வேண்டுதலை நம்பிக்கையோட வைங்கங்க. இன்னும் சொல்ல போனா தவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உலக நன்மைக்காக நெருப்பின் மேல தவம் இருந்தவங்க தான் நம்மளோட காமாட்சி அம்மன். அவங்கள நம்பி நீங்களும் தவம் இருந்து இந்த வழிபாடை செய்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டிய வரம் உடனே கிடைக்குங்க. இந்த பூஜையை சூரியன் உதயத்திற்கு முன்பாக, அதாவது காலை 6 மணிக்கு முன்பாக நீங்கள் இந்த பூஜையெல்லாம் நிறைவு செய்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து 48 நாள், இந்த கார்த்திகை தீபம் தொடங்கி 48 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்து வாங்க. உங்கள் பண பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. பண வரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனை அப்படின்றது மட்டும் இல்லாமல் எதை நினைத்து இந்த விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்களோ, இந்த பூஜை செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த 48 நாள் செய்கிறீங்களே, அந்த 48 நாட்களுக்குள்ளாகவே உங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்க. முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. ரொம்பவே எளிமையான பரிகாரம், நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பரிகாரம். இப்போ கார்த்திகை தீபம் சாயந்தரம் இல்லையா, மாலை நேரத்தில் நம்ம எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த விளக்குகள்னால, இத்தனை விளக்கு ஏற்றுறதுனால என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் அன்று நெல் பொரியுடன் அவள் பொரியும் வெள்ளப்பாகல் சேர்த்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமா படைக்கணுங்க. திருவண்ணாமலையில கார்த்திகை திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். பஞ்சபூதங்களின் நெருப்புக்குரிய தலமாக திகழ்வது திருவண்ணாமலைங்க. தமிழகத்தின் வீடுகள் முழுவதும் விளக்கு ஒளியால் நிரப்பப்பட்டிருக்கோங்க. விளக்குகளின் ஒளி புற இருளை அகற்றும். ஈசனின் நினைவு அக இருளை அகற்றுங்க. கார்த்திகை தினத்தன்று மாலை அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றப்பட்டு வீடுகள் முழுவதும் அலங்கரிக்கப்படுதுங்க. இப்படி ஏற்றப்படும் தீபங்கள் சரியான எண்ணிக்கையில தான் ஏற்றப்படுதா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு எண்ணிக்கையில தீபம் ஏற்றுவதன் மூலம் சிறப்பான பலனை நம்மளால பெற முடியுங்க. அந்த மாதிரி பூஜை அறையில 27 விளக்குகள் ஏற்றுவது அப்படின்றது நம்மளுக்கு மிகவும் சிறப்புக்குரியதா கருதப்படுது. அப்படி முடியாம போச்சு அப்படின்னா குறைந்தது 9 விளக்குகளாவது நீங்க பூஜை அறையில ஏற்றணுங்க. அப்படி 9 விளக்கு ஏற்றுவதும் நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததா வீட்டின் ஹால் இருக்கு இல்லையா, அந்த ஹால்ல 9 விளக்குகள் ஏற்றி அலங்காரம் செய்யுங்க. அடுத்ததா சமையல் அறையில 7 தீபங்கள் ஏற்றுங்க. அதை தொடர்ந்து படுக்கை அறையில 6 தீபங்கள் ஏற்றி அலங்காரம் செய்யுங்க. வீட்டின் வாசல்ல குத்து விளக்கு ஏற்றி 27 தீபங்கள் ஏற்றுவதன் மூலம் வீட்டின் ஐஸ்வர்யம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம தீபத் திருநாள் அன்று ஒருமுக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் வெற்றியுடன் நடக்கும். இருமுக தீபம் ஏற்றினால் குடும்பம் சிறந்து விளங்குங்க. 3 முக தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா புத்திர தோஷம் நீங்கும். 4 முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முக தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும். இப்படி சகல செல்வங்களும் பெற 3 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி பூஜை செய்யணுங்க. ஏற்றப்படும் விளக்குகள் குறைந்தது 10 to 15 நிமிடங்களாவது தொடர்ந்து எரியணும். அந்த நேரம் முழுவதும் வீட்டின் கதவுகளும் ஜன்னல்களும் திறந்த மாதிரி வைக்கணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் அனைத்தையும் ஒளிர விடணும். இப்படி தீபத் திருநாள் விளக்குகளை ஏற்றி ஒளிர விட்டு உங்களோட வாழ்க்கையும் ஒளிமயமானதாக மாற்றலாங்க. நான் சொல்லியிருந்த இந்த முறைப்படி யாரெல்லாம் விளக்கு ஏற்ற போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன், அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.